வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஓகே. சிக்கந்தர் மூவியோட ட்ரெய்லர் லான்ச் ஆயிருக்கு. நம்ம அதான் பார்க்க போகிறோம். சல்மான் கான், ராஷ்மிகா, சஜித், நாடியாட் வாலா, ஏஆர் முருகதாஸ். இந்த பேரை பார்த்தோன்னே தான் டக்குன்னு வந்துட்டேன் நான். உடனே என்னென்னு பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதை பற்றி எனக்கு எதுவுமே சுத்தமாக ஐடியாவே கிடையாது. 30th மார்ச் நம்ம தெரிஞ்சது சல்மான் கான் தெரியும், ராஷ்மிகா மந்தனா தெரியும், அப்புறம் ஏஆர் முருகதாஸ், அவ்வளோதான் இந்த படத்தை வரைக்கும். 3 தான் தெரியும். ஆனால் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதராசி எடுத்துகிட்டு இருக்கும்போதே பேரலாக சிக்கந்தரும் ஷூட் போனாரா என்னன்னு தெரியலையே. ஓகே, ப்ரெசென்டிங் த அஃபிஷியல் ட்ரெய்லர் ஆஃப் சிக்கந்தர். சல்மான் கான் அஸ் சஞ்சய் ராஜ்கோட், ராஷ்மிகா மந்தனாஸ் சாய் ஸ்ரீ, சத்யராஜ் அஸ் மினிஸ்டர் பிரதான். அதனால் அவங்களோட அந்த கேரக்டர் நேமுமே அதில் போட்டிருக்காங்கல்ல டிஸ்கிரிப்ஷனில். புதுசாக இருக்கே. ப்ரொடியூசர் பை சஜித் நாடியட்வாலா, டைரக்டர் பை ஏஆர் முருகதாஸ், நாடியட்வாலா கிராண்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் சல்மான் கான் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன். ஓகே, சேர்ந்து பண்ணியிருக்காங்களா? சல்மான் கானும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் சேர்ந்து. ஓகே, நைஸ். நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போயிடலாமா? சொல்ல ஹிந்தி ட்ரெய்லர் தான், சப்டைட்டில்ஸ் தான் பார்க்கணும். ஆனால் உங்களுக்கு வீடியோவில் சப்டைட்டில் வராது மேக்ஸிமம். पिछले 5 साल में 49 केसेस पेंडिंग है। जब देखो तब किसी न किसी का मुंह तोड़कर घर चले आते हैं। राजकोट का राजा है वो। आप हमको ढूंढ रहे हो और हम आपके घर में इंतजार कर रहे हैं। भयंकर एक्शन आता है। 100 गलतियां माफ, जानबूझकर की गई एक भी गलती के लिए कोई माफी नहीं। अलग अलग नाम से बुलाते हैं, कोई राजा साहब, कोई संजय साहब, कोई सिकंदर साहब। बट आई लाइक संजय। हाँ, I like you. आ रहा हूँ मुंबई। किसकी शादी में बैंड बजाने को आए हो? बैंड मतलब? अरे नहीं, वो आप सबकी वर्दी देख कैसा लग रहा है? किधर है आपका ड्रम? डम। टैक्सी की कीमत नहीं, किराया। मैडम, जहाँ से हम आते हैं 6000 क्या 60,000 पेशेंट्स को एडमिट कर सकते हैं 6000 बार। I love you, Santa uncle. बस तू लंबी लंबी सांसें लिए जा। अब कहाँ तक के पढ़ी हैं? सीए टॉप किया है चेन्नई से। मतलब आप नौकरी नहीं, नौकरी आपको ढूंढ रही होगी। मेरे गुस्से पर मेरा फुल कंट्रोल है, लेकिन इस हरकत की वजह से गुस्से ने मुझ पर फुल कंट्रोल ले लिया। मैं उन तीनों को काट के रख दूंगा। तो डब பண்ணிருக்காங்க போல ஹிந்தில. வேற ஒருத்தர். अब तक जो आपने किया है वो मेरे लिए किया है, अब तुम्हें उन तीनों के लिए करना है। मैं हूँ सिकंदर, लेकिन अब जो होगा वो सिकंदर का मुकद्दर होगा। यार அந்த போறது ஃபேமிலிஸ் बहुत सारे पुलिस वाले जेल गए हैं, नेता और अभिनेता भी। Nobody's above the law. इतनी पॉपुलैरिटी तो है, पीएम सीएम का पता नहीं, एमएलए एमपी तो बन ही जाऊंगा। हमको मिली है आज ये घड़ियां नसीब से, जी भर के देख लीजिए இந்த கிராஸ் கட்டிங் நல்லா இருக்குல்ல. அப்படியே சாந்தமா அமைதியா அப்படியே லவ்லியா இருக்காரு. அங்க பார்த்தா நொறுக்கிட்டு இருக்காரு. அந்த இது நல்லா இருந்துச்சு அந்த கொரியோகிராஃபி. जाओ भाई, गंगा में डुबकी मार लो, वरना तुम्हारा कोई फ्यूचर नहीं। 30th March. ஓகே, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஏஆர் முருகதாஸ். நம்ம பார்த்த ஏஆர் முருகதாஸ்
படம் மாதிரி இல்லை. ஓகே, நம்ம தமிழில் பார்த்த மாதிரியான படங்கள் இல்லை. ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அப்படியே இருக்கா? ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்ஷன் பேக்கடாக ஒரு மாஸ் பீப்புள் வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணதில்ல ஏஆர் முருகதாஸ். மதராசிகராக வரப்போகுது, அது எப்படி என்னன்னு தெரில. அது வேறு லெவலாக இருந்துச்சு. அதோட கிளிம்ஸாக என்னமோ வந்துச்சு. கிளிம்ஸ் தான் நினைக்கிறேன். கிளிம்ஸா டீச்சரா? ஓகே, கிளிம்ஸ். சிக்கந்தர் நான் மாதிரி ஒரு தடவை பார்த்துட்டு அப்படியே பேரலாக என்ன சொல்கிறது, சப்டைட்டில் கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி இருக்கு. ओके पिछले 5 साल में 49 केसेस पेंडिंग है। ओके जब देखो तब किसी न किसी का मुंह तोड़कर घर चले आते हैं। राजकोट का राजा है वो। आप हमको बाहर ढूंढ रहे हो और हम आपके घर में इंतजार कर रहे हैं। सच्चे दिल से की गई 100 गलतियां माफ, जानबूझकर की गई एक भी गलती के लिए कोई माफी नहीं। लोग तुम्हें अलग अलग नाम से बुलाते हैं, कोई राजा साहब, कोई संजय साहब, कोई सिकंदर साहब, बट आई लाइक संजय। हाँ, I like you. நல்லா இருக்கு. இந்த சாங் நல்லா இருக்குண்ணா. அதான் கிராண்டா இருக்கு தெரியுதா? அந்த பிரம்மாண்டம்லாம் ஹேண்டில் பண்ணியிருக்காரு போல ஏஆர் முருகதாஸ். मुंबई பிரம்மாண்டத்தை உள்ள எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. इसकी शादी में बैठ தெரியுது நல்லா. बैंड मतलब अरे नहीं, वो आप सबकी वर्दी देख कैसा लग रहा है? किधर है आपका ड्रम? डर डम। टैक्सी இல்ல எந்த மாதிரியான கதை அப்படின்னு சரியா புரியல. கேங்ஸ்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்தா. 6000 पेशेंट्स को அதான் பேச தெரியுது. 6000 बार। आई लव यू सांता अंकल। बस तो लंबी लंबी सांसें लिए जा। अब कहाँ तक के पढ़ी हैं? காஜல் அகர்வால் வேற வராங்க. मतलब आप नौकरी आपको ढूंढ रही होगी। मेरे गुस्से पर मेरा फुल कंट्रोल है, लेकिन इस हरकत की वजह से गुस्से ने मुझ पर फुल कंट्रोल ले लिया। मैं उन तीनों को काट के रख दूंगा। 3 பேர் யார் யாரு? த்ரீ ப்ளஸ் சொல்றாங்க. मेरे लिए किया है, अब तुम्हें उन तीनों के लिए करना। இந்த இப்போ 3 தான் சொல்றாங்க. मैं हूँ सिकंदर, लेकिन अब जो होगा वो सिकंदर का मुकद्दर होगा। இதான் அந்த 3 நினைக்கிறேன். ஃபேமிலி, லவ்வர்ஸ், ஹீரோஸ். இந்த தான் அந்த 3 சொல்றாங்களோ. नेता और अभिनेता भी। Nobody's above the law। इतनी पॉपुलैरिटी तो है, पीएम सीएम का पता नहीं, एमएलए एमपी तो बन ही जाऊंगा। நைஸ். ஓகே, இந்த போர்ஷன் தான் பாருங்களேன், நல்லா இருக்கு. ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஃபேஸும் காமிக்கிறாங்க, ஒரு ஆக்ஷன் பேக்கடான ஒரு ஃபேஸ் எப்படி இருக்கும், கோமா வெறித்தனமாக இருந்தா அந்த மாதிரி பேரலாக கட் பண்ணி காமிக்கிறாங்க. நல்லா இருக்குது. फिर आपके नसीब में ये बात हो न हो, शायद फिर इस जन्म में இந்த பாருங்களேன், விருமாண்டியில் ஒரு கேட்டை கவுத்துட்டு போவாங்கல்ல ஜெயிலில். जाओ भाई, गंगा में डुबकी मार लो, वरना तुम्हारा कोई फ्यूचर नहीं। ஓகே, அதான் கதை என்னன்னு பெருசாக புரிஞ்சுக்க முடியல. முடிஞ்சு. ஓகே, கதை என்னன்னு பெருசாக புரிஞ்சுக்க முடியல. பட் என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, காமெடியுமே வரும் தோணுது. மேபி இருக்கலாம். ஏன்னா கமர்ஷியல் படம் தான், பக்கா கமர்ஷியல் படம் தான், பார்க்க தெரியுது, நல்லாவே தெரியுது. இவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கார் போல. அந்த இடையில சொல்லியிருந்தாங்கல்ல, அது 6000 பேஷண்ட்ஸ் எல்லாம் அட்மிட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல. அதெல்லாம் என்ன கதை என்னன்னு தெரில பெருசாக. காஜல் வேறு வராங்க, புரிஞ்சுக்க முடியல சரியா. ஆனால் ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது அனுபவம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் மூலயமா. என்ன ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காரு, நல்லா தெரியுது. அவரோட ஸ்டைலே
ஒரு வித்தியாசமான என்விரான்மெண்ட்டுக்கும் வித்தியாசமான ஆடியன்ஸுக்கும் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணி படம் ஆக்கியிருப்பார் அப்படின்னு தோணுது எனக்கு. அந்த மதராசி கூட பார்த்தோம் ஒரு ராவான ஒரு டோனில் இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் இருந்திருக்காது. அந்த கிளிம்ஸை வச்சு தான் சொல்கிறேன். பட் இதில் அந்த பாட்டு அதெல்லாம் வச்சு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காரு. இது பார்க்கலாம். நைஸ் ட்ரெய்லர். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.